வணக்கம் நண்பர்களே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு 10 கிரகங்கள் இருந்தால் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். போன முறை பார்த்தது சூரியனை பற்றி பார்த்தோம். இந்த முறை நம்ம பார்க்குறது சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது யார் மூலம் தொழில் அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 சந்திரன் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, சந்திரன் என்றாலே தாய்க்காரகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது தான். அந்த தாய்க்காரகம் அப்படிங்கிற அமைப்பின் மூலியமாக தாயின் மூலியமாக தொழில் உத்தியோக அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மூத்த வயதுடைய பெண் அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மேற்கொண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு பெரிய பொறுப்பில் பெண்கள் இருக்கும் பொழுது அந்த பெண்கள் மூலியமாக உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது அவர்கள் மூலியமாக உங்களுக்கு அனுகூலமான செயல்பாடுகளும் வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு நல்ல அருப்பெரும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 10 சந்திரன் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, 10 சந்திரன் இருக்கும் பொழுது, ஏன்னா அவர் சந்திரன் பார்த்திங்கன்னா மிக விரைவாக செயல்படக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு மட்டும் உண்டு. எல்லா கிரகத்தை விட சந்திரன் மட்டும்தான் மிக ராசி கட்டத்தை வெகு விரைவாக கடக்கக்கூடிய அமைப்பு. அதன் காரணமாக துரிதமாக செயல்பட்டு வருவாய் ஈட்டுவதற்குண்டான அமைப்பு இந்த 10 சந்திரன் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா, வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிற 2 அமைப்புகள் இருக்குது. அது எந்த அமைப்பில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்களும் வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் யார் மூலியமாக பதவி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.